அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலிஃபண்ட் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எலிஃபண்ட் பேட்டர்னில் சின்னதுலேருந்து பெருசு வரையும் எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுவரையும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இருக்கிறதுலேயே குட்டி பேட்டர்ன். ஸோ இந்த குட்டி பேட்டர்னை மோஸ்ட்டாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய செக்ஷன்ஸ் போட்டு உள்ளே வந்து பார்ட்டிஷன் வச்சு நம்ம இந்த குட்டி குட்டி எலிஃபண்ட் பேட்டர்னை வந்து உள்ளே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் இதில் போடும்போது நீங்கள் பிகினிங்கில் போடும்போது வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க இந்த பேட்டர்னை. ஏன்னா சின்னதாக போடும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போய்டும். நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் பெருசாக போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸும் தெரியும். பார்க்கும்போதும் ஓரளவுக்கு வந்து அந்த ஷேப் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு முடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கு ஃபில்லிங் கொடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த பார்ட்டிஷனுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுத்து முடிச்சுப்போம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்ட்டிஷன் போட்டதே. ஸோ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், குட்டி பேட்டர்ன் போடும்போது நம்ம எப்போயுமே வந்து கொஞ்சம் பெருசாக தான் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா உள்ளே போடுற பேட்டர்ன் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் வந்து வெளியில் தெரியும். இல்லைனா வந்து தெரியாது. இது ஆக்சுவலாக கையில் போடும்போது நல்லாவே தெரியும் இந்த பேட்டர்ன். பட் A4 ஷீட்டில் நான் ஃபஸ்ட் டைம் போட்டதால் எனக்கு தெரியல. நான் இது தெரியும்னு நினச்சி போட்டேன். பட் வந்து இது ரொம்ப குட்டியாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது பெருசானா கரெக்டாக இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் ஃபில் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து கரெக்டான சைஸ். அதை விட கொஞ்சம் பெருசாக போச்சுன்னா இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த ஷேப் வந்து இவ்வளோ தான் இதோட சைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன்டு இந்த லைண்டாக வந்து போடுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி 3 பேட்டர்ன் வரும். ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டுட்டு 6 மாதிரி போட்டுட்டு மேலேருந்து வந்து நம்ம இந்த மாதிரி கர்வ்டாக எடுத்து அதோட இயர் அண்ட் அதோடைய பேக், ஸ்டொமக் டு பேக் இதை வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த காதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் ஸ்டெப். 3வது வந்து இங்கேருந்து நல்லா பாருங்கள், நான் எங்கேருந்து ஜாயின் பண்ணுறேன்னு. இப்போது இதோட லெக் போட்டுக்கலாம். ஸோ இங்கேருந்து மறுபடியும் எடுக்கணும். எடுத்துகிட்டு ஸ்டொமக் போட்டுட்டு 2 லெக்கு போட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 லெக்கு போட்டுக்கலாம். லாஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, கரெக்டாக பார்த்து போடுங்க. ஃப்ரண்ட் லெக், பேக் லெக், மறுபடியும் ஃப்ரண்ட் லெக், பேக் லெக், ஃப்ரண்ட் லெக், பேக் லெக். இப்போ குட்டியாக வந்து ஒரு இது போட்டுக்கலாம். பின்னாடி டைல் போட்டு மேலே ஹெட் பார்ட் வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ணிக்கலாம். ஐஸ் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீங்கள் இப்படி சும்மா ஜஸ்ட் அப்படியே போட்டு விட்டுக்கலாம். பெருசாக வந்து அப்படி குட்டியாக வந்துடுற மாதிரி. அப்புறம் இந்த போர்வை மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து வெளியில் வந்து காம்பவுண்டு, உள்ளே வந்து நம்ம வெயின்ஸ், அதாவது வெயின்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லைன்ஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, தின் லைன்லேயே வந்து பாக்ஸ் டைப் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான லைன் தான். அதை வந்து ஆக்சுவலாக வந்து வெயின்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதால உங்களுக்கு லைன்ஸுன்னு சொல்லி கொடுத்தேன். பட் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பார்த்துட்ருக்கிறதால இப்போது நம்ம வந்து வெயின்ஸுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த எலிஃபண்ட் பேட்டர்ன் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நார்மலாக நீங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், டெய்லி நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க, எனக்கு அனுப்புகிறீங்க, ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனில் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 5 to 6 டைம்ஸ் ஒரு பேட்டர்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இல்லைனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னா நீங்களும் பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க.
ஸோ இந்த மாதிரி காது கிட்ட வந்து ஒரு தொங்கட்டா மாதிரி ஒரு சின்ன ஒரு இது போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பெருசாக வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சி மாதிரி ஓப்பன் சி டைப் போட்டுட்டு காது போட்டுட்டு அப்புறம் காதுலேருந்து இந்த மூக்கோடைய பிகினிங் பாயிண்ட்டு அப்படியே போட்டு இது வந்து தும்பிக்கையை மேலே தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். இது வந்து கரெக்டாக இது கீழே வந்து ஜாயின் பண்ணணும். இது வந்து வாய் பார்ட். கரெக்டாக அந்த காதுலேருந்து நம்ம பெண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மவுத் பார்ட்லேருந்து இந்த தந்தம் வர மாதிரி போட்டுட்டு இதிலேருந்து அப்படியே இந்த வாய் பார்ட்லேருந்து அதை அப்படியே ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போடணும். அடுத்து அதோடய பாடி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்டு லெக்கு பாருங்கள் கரெக்டாக எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக விட்டு எடுக்கிறோம். அண்ட் ஸ்டமக் பார்ட்டு, அதுக்கப்புறம் பேக்லேருந்து அப்படியே வந்து ஒரு லெக்கு ட்ரா பண்ணிடலாம். அண்ட் ஃப்ரண்ட் லெக் அப்புறம் ஃப்ரண்ட் லெக் ஒன்று பேக் லெக் ஒன்று ஃபுல்லாக போட்டுடுறேன். ஸோ ஷேப் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதோடைய அந்த நெகங்கள் போட்டுட்டு ஒரு குட்டியாக வால் ஒன்று போட்டுடலாம். இப்போது மறுபடியும் இதில் வந்து அந்த போர்வை பேட்டர்ன் வந்து நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி போட போகிறோம். காம்பவுண்ட் பேட்டர்னு அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாட்ஸ் வச்சு வெளியில் டெக்கோர் பண்ணிடுறோம் காம்பவுண்டுக்கு. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு இதுக்கு இன்னொரு அவுட்லைன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம ஃபில்லிங் பேட்டர்ன் மாதிரி சும்மா உங்களுக்கு ஃப்ளார்ஸு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. வெளியில் வந்து நான் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து க்ராஸ் லைன்ஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ லெஃப்ட் டைரக்ஷனில் ஒன்று, ரைட் டைரக்ஷனில் ஒன்று. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணும்போது பாருங்கள். இந்த மாதிரியான பேட்டர்ன் தான் நம்ம உள்ளே கொடுத்துட்டு அப்படியே ஃபில்லிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஃபுல் ஃபில்லிங் பேட்டர்ன் இது அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஃபில்லிங் பேட்டர்ன், இதுக்கு இந்த மாதிரியான க்ராஸ் கொடுத்துக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ க்ராஸ் பேட்டர்ன் கொடுத்துட்ருக்கோம். இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட ஹெட் பார்ட் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சும்மா காதில் ஒரு குட்டி தொங்கட்டா மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஃப்ளார் டைப் போட்டுட்டு அப்படியே அந்த ஃப்ளாரை டெவலப் பண்ணிட்டு இங்கேருந்து பேபி வர மாதிரி. ஸோ இது பெருசுலேருந்து குட்டி வர மாதிரி போடுறது தான். ஐ பார்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கு வந்து காலுக்கு ஒரு கொலுசு பேட்டர்ன் மாதிரி தான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பேக் சைட்லேயும் ஒரு பேட்டர்ன் நெக்லஸ் மாதிரி குட்டியாக போட்டுக்கலாம், அழகாக இருக்கும் பாருங்கள். ரொம்பவே அழகாக நம்மளோட எலிஃபண்ட் பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பேட்டர்ன் வந்து வேறு, இது வேறு. ஸோ இதே தான் ஹெட் பார்ட்டு, அதிலேருந்து அந்த மூக்கோட டைரெக்ஷன். ஸோ இது ரொம்ப கூர்மையாக வந்துருச்சு இல்லையா, கொஞ்சம் பெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஹெட் பார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க எப்பயுமே. காது, ஸோ இதிலேருந்து அந்த மவுத் பார்ட்டு கொண்டு வரும். அண்ட் வந்து தந்தம் மறந்துடாதீங்க, போடும்போதே போட்டுருங்க, இன்னும் மறந்துடுவீங்க. ஸோ இதில் வந்து இந்த மூக்கோட டைரெக்ஷன் முடிச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதை கொஞ்சம் பெண்ட் பண்ணி நான் ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அந்த பாடி பார்ட் கரெக்டாக அந்த வாய்க்கிலேருந்து நம்ம அந்த கால் ஷேப் எடுக்கிறோம். இந்த மாதிரி நடக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கால், அப்புறம் செகண்டு, அதிலேருந்து பாதி எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டமக் டைரக்ஷன், அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் அந்த தேர்ட் கால். நாலாவது கால் வந்து மேலே இருக்க பார்ட்லேருந்து வந்து ஜாயிண்ட் ஆகும். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்காக இருக்கும்.
இது நம்ம பின்னாடியிலேருந்தும் போடலாம், பட் இப்படி போடும்போது ஒரு நல்ல லுக் இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி போடுறது. ஸோ இந்த டெக்கரேஷன் பார்ட் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருக்கோம் இல்லையா, அதே பேட்டர்ன் போட்டுக்கலாம். ஸோ இது போட்டு உள்ளே நம்ம இதுக்கு டாட்ஸ் வச்சுக்கலாம். அழகாக இருக்கும் இந்த பேட்டர்னும் பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம சேனலில் ஒரு அப்டேட். ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்கீங்க சேனலை. ஸோ ரிப்பீட்டடாக பார்க்குறவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேலே இருக்கீங்க. பட் என்கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்க லிஸ்ட்டு நான் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து வெறும் 40 மெம்பர்ஸ் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற சர்டிஃபிகேட் கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 100 சர்டிஃபிகேட் ஃப்ரீ. அதில் 40 மெம்பர்ஸ் என் கூட இன்ஸ்டாவில் பேசுகிற எல்லார் பேருமே நான் நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க, நேம் கொடுத்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால அந்த சான்ஸ் வந்து அது மற்றவங்களுக்காவது போகும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 பேர் தான் இருக்கீங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் உங்கள் நேம்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வைக்க முடியும். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து நான் யார் யார் பேர்லாம் நோட் பண்ணியிருக்கனோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அண்ட் இதுக்கு நெக்லஸ் பார்ட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.